இரட்டை வேடம் போடும் யோகி பாபு, கிழிந்தது முகத்திரை, போட்டுடைத்த முக்கிய பிரபலம். நடிகர் யோகி பாபு குறித்து மூத்த சினிமா பத்திரிகையாளர் ஜே பிஸ்மி போட்டிருக்கும் ட்வீட் தற்பொழுது இணையத்தில் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. பங்கமாய் கலாய்த்து அவர் செய்திருக்கும் ஒரு வரி கமெண்ட் இப்போது யோகி பாபுவை சில்லு சில்லாக நொறுக்கி இருக்கின்றது. ஆரம்பத்தில் சின்ன திரையில் பிரபலமான லொல்லு சபா காமெடி நிகழ்ச்சி மூலம் தனது நடிப்பு பயணத்தை துவங்கியவர் யோகி பாபு. நடிகர்கள் சந்தானம், சிவகார்த்திகேயன் போல நானும் ஒரு நாள் தமிழ் சினிமாவில் பெரிய உயரத்திற்கு வருவேன் என்று உழைத்துக் கொண்டிருந்த அவருக்கு 2009 வெளியான யோகி என்ற படத்தில் ஒரு சிறிய வேடம் கிடைத்தது. அதன் பிறகுதான் லொல்லு சபா பாபு என்கின்ற பெயர் யோகி பாபு என்று மாறியது. யோகி படத்தை தொடர்ந்து பட்டத்து யானை, சூது கவ்வும், வீரம், மான் கராத்தே, காக்கா முட்டை போன்ற பல படங்களில் யோகி பாபு நடித்தார். யோகி பாபுவின் வித்தியாசமான ஹேர் ஸ்டைல், முகம், கிண்டலான டயலாக் டெலிவரி, நடிப்பு காரணமாக ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தார். நடிகர்கள் வடிவேலு, சந்தானம், விவேக் போன்றவர்கள் காமெடி நடிப்பில் இருந்து ஒதுங்கி ஹீரோவாக ஆர்வம் காட்டிய நிலையில் அப்போது தமிழ் சினிமாவில் ஏற்பட்ட காமெடிக்கான வெற்றிடத்தை சரியாக பயன்படுத்தி கொண்ட யோகி பாபு காமெடி நடிப்பில் அவர் சரசரவென உயர்ந்தார். அவரது அபரிமிதமான வளர்ச்சிக்கு அவரது தோற்றமும் நடிப்பும் கைகொடுத்தது. வந்த வாய்ப்புகளை எல்லாம் யோகி பாபு சரியாக பயன்படுத்தி கொண்டார். தொடர்ந்து காமெடி ரோலில் நடித்து வந்த யோகி பாபு கோலமாவு கோகிலா படத்தில் நயன்தாராவை ஒரு தலையாக காதலிக்கும் ஒரு மளிகை கடைக்காரர் கேரக்டரில் நடித்திருந்தார். இந்த படம் சூப்பர் ஹிட் ஆனது. அதன் பிறகு மடோன் அஸ்வின் இயக்கத்தில் மண்டேலா படத்தில் முதன்மை கேரக்டரில் யோகி பாபு நடித்திருந்தார். இந்த படமும் பெரிய வெற்றி பெற்று தேசிய விருதும் வென்றது. இப்படி தொடர்ந்து வெற்றி படங்களில் நடித்து யோகி பாபு முன்னணி நட்சத்திர காமெடி நடிகராக மாறினார். ஹீரோவாக, அதாவது கதையின் நாயகனாக சில படங்களில் நடித்த போதிலும் அந்த பாதையில் இருந்து மாறி அடிக்கடி காமெடி ரோலிலும் யோகி பாபு நடித்து வருகிறார். ஹீரோ, காமெடியன் என இரட்டை குதிரைகளிலும் அவர் லாவகமாக சவாரி செய்யும் வித்தையை கற்று வைத்திருக்கிறார். அந்த வகையில் ஜெயிலர், மாவீரன், குட் பேட் அக்லி, டூரிஸ்ட் ஃபேமிலி, தலைவன் தலைவி உள்ளிட்ட பல படங்களில் காமெடி ரோலில் நடித்தார். மேலும் தமிழில் மட்டுமின்றி தெலுங்கிலும் பிஸியான ஒரு நடிகராகவே யோகி பாபு இருந்து வருகிறார். இந்த நிலையில் நடிகர் யோகி பாபு குறித்து மூத்த சினிமா பத்திரிகையாளர் ஜே பிஸ்மி ஒரு ட்வீட் போட்டு கலாய்த்திருப்பது இணையத்தில் வைரலாகி வருகின்றது. அதாவது, சமீபத்தில் வெளியான கிணத்த காணோம் படத்தின் விழாவில் பேசிய யோகி பாபு, இந்த படத்தின் இயக்குனர் எனது தம்பி சுரேஷ் சங்கையா இப்போது உயிருடன் இல்லை. இயக்குனர் இல்லாமல் ஒரு படத்தை வெளியிடுவது மிகவும் சிரமம். அந்த வகையில் தயாரிப்பாளர் பல சிரமங்களுடன் இந்த படத்தை வெளியிட்டிருக்கிறார். மக்களுடைய பிரச்சனைகளை சொல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் எந்த கதையாக இருந்தாலும் எடுத்துக்கொண்டு என்னிடம் வாருங்கள், நான் செய்கிறேன் என்று பேசியிருந்தார். இதை குறிப்பிட்டு பத்திரிகையாளர் பிஸ்மி தனது எக்ஸ் பக்கத்தில் உலகமகா நடிப்புடா சாமி என கிண்டல் செய்திருக்கிறார். ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பு பிஸ்மியின் வலைபேச்சு டீமுக்கும் யோகி பாபுவுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது.